ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 36. டார்சி அந்த கடிதத்தை தன்னிடம் கொடுத்த பொழுது அதில் அவனது திருமண வேண்டுகோளை மறுபடியும் புதுப்பித்திருப்பான் என்று எலிசபெத் எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் அதிலிருந்த விஷயம் அவள் சற்றும் எதிர்பார்க்காத ஒன்றுதான். இருந்த போதிலும் அவள் எவ்வளவு ஆர்வமாக அதை படித்தாள் என்பதும் எவ்வளவு வேறுபட்ட உணர்வுகளை அவை உண்டாக்கின என்பதும் நன்கு அறியக்கூடியதாக இருந்தது. அவள் அதை படிக்கும் பொழுது அவளுக்கு எழுந்த உணர்ச்சிகளை விவரிக்க முடியாது. மன்னிப்பு கேட்கும் தன்மை அவனிடம் இருக்கிறது என அவன் நம்பியது அவளுக்கு வியப்பாக இருந்தது. வெட்கப்படாமல் இந்த விளக்கத்தை அவனால் தந்திருக்க முடியாது என அவள் திடமாக நம்பினாள். அவன் சொல்லப்போவது அனைத்தையும் ஒரு தவறான அபிப்பிராயத்துடனேயே பார்க்க ஆரம்பித்த அவள் நெதர்ஃபீல்டில் நடந்த விஷயத்தை பற்றி அவனுடைய விளக்கத்தை படிக்க ஆரம்பித்தாள். புரிந்து கொள்ளும் தன்மையை இழக்க செய்யும் அளவிற்கு ஆவலாக படித்த அவள் அடுத்த வரியில் என்ன வரப்போகிறது என்று அறிந்து கொள்வதற்கு பொறுமை இழந்து தன் கண் முன்னே உள்ள வரியின் விளக்கத்தை புரிந்து கொள்ளும் திறனை இழந்தாள். அவளுடைய சகோதரி அவளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படையாக காண்பித்து கொள்ளவில்லை என்ற அவனுடைய நம்பிக்கையை அவள் உடனேயே உண்மையல்ல என்று தீர்மானித்தாள். அவன் கூறிய உண்மைகள், அந்த ஜோடி பொருத்தத்திற்கு காட்டிய கடுமையான எதிர்ப்புகள் அவளை மிகவும் கோபமடைய செய்ததால் அவனுக்கு எந்த வகையிலும் நியாயம் வழங்கக்கூடாது என தீர்மானித்தாள். அவன் செய்த தவற்றுக்கு அவளுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் எந்த வருத்தமும் தெரிவிக்கவில்லை. மேலும் அந்த கடிதம் செய்த பிழைக்கு மன்னிப்பு கேட்பதற்காக எழுதப்படவில்லை. மாறாக மிகவும் அகந்தையுடனும் எழுதப்பட்டிருந்தது. அவனுடைய கர்வத்தையும் பிறரை மதிக்காத இயல்பையும் அது பிரதிபலித்தது. ஆனால் இதனைத் தொடர்ந்து அவன் விக்காமை பற்றி கூறியதை அவள் இன்னும் கவனமாக படிக்க ஆரம்பித்தாள். அவனை பற்றி விவரித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்மையாக இருக்கும் எனில் அவன் மேல் வைத்திருந்த மதிக்கத்தக்க கருத்துக்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். விக்காம் முன்பு தன் வரலாற்றை கூறிய போது விளைந்த அனுதாபம் ஆபத்தானது என்பது அவளை ஆழமாக சிந்திக்க வைத்தது. அதனால் அவளுடைய உணர்வுகள் மிகவும் வேதனைப்பட்டன. அதை விளக்குவதற்கும் கடினமாக இருந்தது. வியப்பு, பயம், மேலும் பயங்கரமான அதிர்ச்சி அவளை துன்புறுத்தியது. அவள் அதை முழுவதுமாக நம்புவதற்கு விருப்பமில்லாமல் மீண்டும் மீண்டும் இது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது, இது இருப்பதிலேயே மிகப்பெரிய பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த கடிதத்தை முழுவதுமாக பார்த்த பிறகு கடைசி 2 பக்கங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமலேயே அதை தான் பொருட்படுத்த போவதில்லை என்று கூறி இனி தான் அதை பார்க்கவும் போவதில்லை என்று அந்த கடிதத்தை அவசரமாக அப்புறப்படுத்தினாள். மனதின் அமைதி குலைந்த நிலையில் எண்ணங்களை வேறு எதிலும் ஈடுபடுத்த முடியாமல் அவள் நடக்கத் தொடங்கினாள். ஆனால் முடியவில்லை. அரை நிமிடத்திற்குள் அந்த கடிதம் மறுபடியும் பிரிக்கப்பட்டது. தன்னை சுதாரித்து கொண்டு விக்காமை பற்றிய இழிவான தகவல்களை மீண்டும் பரிசீலனை செய்தாள். அதை படிப்பதற்கே அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு வாக்கியத்தின் பொருளையும் ஆராய முற்பட்டாள். பெம்பர்லி குடும்பத்துடன் அவனுக்கு இருந்த தொடர்பை பற்றி கூறியது அவன் தெரிவித்தது போலவே இருந்தது. மிஸ்டர் டார்சியினுடைய பரிவும் அதன் அளவும் இதற்கு முன்பு அவளுக்கு தெரியாதிருப்பினும் அவன் கூறியதை ஒத்தே இருந்தது. இதுவரை எழுதியவை எல்லாம் மற்றவர் சொன்னதை உறுதிப்படுத்தியது. ஆனால் உயிலை பற்றி படித்த பொழுது வித்தியாசம் மிக பெரிய அளவில் இருந்தது. அவனுக்கு அளிக்கப் போவதாக இருந்த உதவியை பற்றி விக்காம் கூறியவை அனைத்தும் அப்படியே நினைவு கூர்ந்து பார்க்கையில் ஏதோ ஒரு பக்கத்தில் மிகுந்த வஞ்சகம் இருந்தது என்பதை உணராமல் இருக்க முடியவில்லை.
ஒரு சில வினாடிகளுக்கு அவள் விரும்பியது தவறில்லை என தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனால் அக்கடிதத்தை படித்தபோது, அதை மறுபடியும் அதிக கவனத்துடன் படித்தபோது, அவனுக்கு சேர வேண்டிய உரிமைகள் அனைத்தையும் வேண்டாம் என்ற பின் நடந்தவை அதற்கு பதிலாக மிக பெரிய தொகையான 3000 பவுண்டுகளை பெற்றுக்கொண்டது. இவை யாவும் அவளுக்கு தயக்கத்தை கொடுத்தன. அவள் அக்கடிதத்தை கீழே வைத்துவிட்டு, நடுநிலைமையோடு தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் என்று நினைத்து கொண்டு சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்க வாய்ப்புண்டு என்று நினைக்க விரும்பினாலும் அது முடியாத காரியமாக இருந்தது. 2 பக்கங்களிலும் அது வலியுறுத்தலாகவே இருந்தது. மறுபடியும் படிக்கலானாள். ஆனால் இந்த விவகாரத்தை பற்றி யார் எப்படி எடுத்து கூறினாலும் அது டார்சியை தான் மோசமானவன் என்று காண்பித்திருக்க முடியும் என்று இவ்வளவு நாட்களாக நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒவ்வொரு வாக்கியமும் நடந்தவை அனைத்திலும் டார்சி குற்றமற்றவன் என்பதை மிக தெளிவாகவே நிரூபித்தது. விக்காமனுடைய ஊதாரித்தனத்தை பற்றியும் அவனுடைய தீய பழக்க வழக்கங்களை பற்றியும் அவன் மேல் சிறிதும் தயங்காமல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவளை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது உண்மை அல்ல என்று சொல்வதற்கு அவளிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. லண்டனில் எதேச்சையாக சந்தித்த அவனுடைய ஒரு முன்னாள் நண்பனின் வற்புறுத்தலினால் படைப்பிரிவில் சேர்ந்த அவனை பற்றி இதற்கு முன் அவள் கேள்விப்பட்டதே இல்லை. அவன் தன்னை பற்றி கூறியதை தவிர ஹெட்ஃபோஷியருக்கு வருவதற்கு முன் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என எவருக்கும் தெரியாது. அவனுடைய உண்மையான குணத்தை அறியக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருந்தாலும் அவளுக்கு விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவே இல்லை. அவனுடைய முகம், அவனது நடத்தை, அவனுடைய குரல் அனைத்தும் அவனை பார்த்த உடனேயே எல்லா நற்குணங்களையும் உடையவன் என்பதை உறுதி செய்தது. டார்சியின் தாக்குதலில் இருந்து அவனை காப்பாற்ற எண்ணி அவன் நல்லவனாக நடந்து கொண்ட தருணங்கள், நன்னடத்தை அல்லது நல்ல எண்ணத்தின் குறிப்பிடத்தக்க விசேஷமான குணம் அவனிடம் உள்ளதா என்று நினைத்து பார்த்தாள். ஏதாவது ஒரு மேன்மையான நற்குணம் மூலம் டார்சி விவரித்திருக்கும் அவனுடைய சோம்பேறித்தனமான வாழ்க்கை, பல வருடங்களாக இருக்கும் தீய பழக்கங்கள் என இவைகளுக்கு பிராயச்சித்தமாக ஏதாவது செய்திருக்கிறானா என எண்ணி பார்த்தாள். ஆனால் எந்தவித நினைப்பும் அவள் ஞாபகத்திற்கு வரவில்லை. கலகலப்பிலும் பேசுவதிலும் அவனுக்கிருந்த வசீகரத்தை மட்டுமே அவளால் பார்க்க முடிந்தது. அந்த பகுதி மக்களின் பொதுவான பாராட்டை தவிர வேறு எந்த விதமான கணிசமான நல்லது எதுவும் அவளுக்கு ஞாபகத்திற்கு வரவில்லை. அவன் நடந்து கொள்ளும் திறன் அவனுடைய படைப்பிரிவில் அவனுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. இந்த விஷயத்தில் அதிக நேரம் யோசித்து பார்த்த பின் அவள் மீண்டும் கடிதத்தை படிப்பதை தொடர்ந்தாள். ஆனால் ஐயோ, பிட்ஸ்வில்லியமிற்கும் அவளுக்கும் முன்தினம் காலையில் நடந்த உரையாடல் அவன் மிஸ் டார்சியை வைத்து தீட்டிய திட்டத்தை பற்றி சிறிது உறுதிப்படுத்தியது. இறுதியில் எல்லா விவரங்களின் உண்மையை பற்றி தெரிந்து கொள்ள கர்னல் பிட்ஸ்வில்லியமையே கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு டார்சி கூறியிருந்தான். தன்னுடைய சகோதரனின் எல்லா விவகாரங்களிலும் அவனுக்கும் அக்கறை இருப்பதை அவளுக்கு அவன் முன்பே கூறியிருந்தான். அவனை பற்றிய சந்தேகம் அவளுக்கு எல்லளவும் இல்லை. ஒரு கட்டத்தில் அவனை கேட்டுவிடுவது என்ற தீர்மானத்திற்கே வந்துவிட்டிருந்தாள். ஆனால் எப்படி கேட்பது என்று தர்ம சங்கடமாக இருந்ததினால், மேலும் தன்னுடைய சகோதரன் அதை ஊர்ஜிதம் செய்வார் என்ற திட நம்பிக்கை இல்லாமல் இவ்வளவு ஆபத்தான ஒரு எண்ணத்தை டார்சி வெளியிட்டிருக்க மாட்டான் என்று நம்பியதால் அந்த எண்ணத்தை முற்றிலும் கைவிட்டாள். மிஸ்டர் பிலிப்ஸின் இல்லத்தில் மாலை நேரத்தில் நடந்த முதல் சந்திப்பில்
விக்காமிற்கும் தனக்கும் இடையே நடந்த உரையாடல் முழுவதும் அவளுக்கு தெளிவாக ஞாபகம் இருந்தது. அவன் கூறியவை அவளுக்கு இன்னமும் பசுமையாக ஞாபகத்தில் இருந்தது. முன்பின் தெரியாத ஒருவரிடம் அப்படி பேசுவது மரியாதை இல்லை என்று இப்பொழுதுதான் அவளுக்கு தோன்றியது. முன்னரே இது எப்படி அவள் கவனத்திலிருந்து தப்பியது என்று யோசித்தாள். அவன் தன்னைத்தானே முன்வைத்து பேசியது ரசிக்கும்படியாக இல்லை என்றும், அவன் பகிங்கரமாக பேசுவதற்கு அவன் நடந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருந்தது என்பதையும் கண்டாள். டார்சியை கண்டா அச்சமில்லை என்றும், டார்சிதான் ஊரை விட்டு போக வேண்டும் என்றும், தான் போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்குதான் உறுதியாக இருப்பான் என்றும் பெருமையாக பேசியதும் அவள் ஞாபகத்துக்கு வந்தது. இருப்பினும் அடுத்து நடந்த நெதர்ஃபீல்டு நடனத்திற்கு வருவதை அவன் தவிர்த்தான். நெதர்ஃபீல்டு குடும்பத்தினர் அந்த ஊரை விட்டு கிளம்பும் வரை அவனுடைய கதையை அவளை தவிர வேறு யாரிடமும் அவன் சொல்லவில்லை என்பது அவளுக்கு ஞாபகம் இருந்தது. ஆனால் அவர்கள் கிளம்பி சென்றவுடன் அது எல்லா இடங்களிலும் விவாதிக்கப்பட்டது. தகப்பனாரின் மேல் இருக்கும் மரியாதை மகனை காட்டிக் கொடுப்பதை தடுக்கும் என்று உறுதியளித்தாலும், டார்சியின் குணத்தையும் ஒழுக்கத்தை பற்றியும் தாழ்த்தி பேசி அவனுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என உறுத்தலும் இல்லை. அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது எவ்வளவு வித்தியாசமாக தோன்றின. மிஸ் கிங் மேல் கொண்டிருந்த கவனம் வெறும் பணத்திற்காக மட்டும் என்று இப்பொழுது புரிந்தது. அது வெறுப்பை ஊட்டியது. தன்னுடைய சொத்தின் சாதாரண நிலை அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இல்லை எனினோ அதை வேண்டுமானாலும் கைப்பற்றும் அவனுடைய ஆர்வத்தை அது காண்பித்தது. அவன் தன்னிடம் நடந்து கொண்டது எந்த விதத்திலும் நல்லெண்ணத்துடன் இருந்திருக்காது என்று இப்பொழுது பொருந்தி கொண்டாள். தன்னிடம் சொத்து இருக்கிறது என்று நினைத்து ஏமாந்திருக்கலாம். தான் அவனிடம் அஜாக்கிரதையாக காண்பித்த ஈடுபாட்டை அவனுடைய வீண் பெருமையை சந்தோஷப்படுத்துவதற்காக அவன் ஊக்குவித்திருக்கலாம். அவனுக்கு சாதகமாக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து கொண்டே சென்றது. மேலும் டார்சியை நியாயப்படுத்த வேண்டும் எனில் ஜேன் பல நாட்களுக்கு முன்பு பிங்க்லியிடம் கேட்டபொழுது டார்சி இந்த விஷயத்தில் குற்றமற்றவன் என்று உறுதியாக கூறியிருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. டார்சியின் நடத்தை கர்வமாகவும் வெறுப்பூட்டுவதாகவும் இருந்தாலும் அவனே தெரிந்திருந்த நாட்கள் முழுவதிலும் பின்னால் அவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எழுந்தபோதும் அவனுடைய பழக்க வழக்கங்களை பற்றி அதிகம் அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததில் அவள் ஒருபொழுதும் அவன் ஒழுங்கற்றவனாகவோ அநியாயமாகவோ நடந்து கொண்டு பார்த்ததில்லை. நெறி கெட்டவனாகவும் தீய பழக்கங்கள் உடையவனாகவும் விளங்கியதில்லை. அவனுக்கு தெரிந்தவர்களிடையே அவன் மிகவும் மதிக்கப்பட்டு வந்தான். முக்கியமானவனாகவும் கருதப்பட்டான். விக்காமே அவனை ஒரு நல்ல சகோதரனாக பார்த்திருக்கிறான். மேலும் டார்சி தன் சகோதரி பற்றி பாசத்துடன் பேசியதை அடிக்கடி அவள் கேட்டது அவளுக்கு இனிமையான உணர்வுகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள உதவியது. விக்காம் கூறியது போலவே அவன் நடந்து கொண்டிருந்தால் நேரான முறையில் இருந்த அத்துமீறி நடப்பது என்பதை உலகத்தின் கண்களிலிருந்து மறைத்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒருவனும் இனிமையான தோற்றமுடைய பிங்கிலியும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும் என்பதே புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாயிருக்கும். அவள் தன்னை நினைத்து மிகவும் வெட்கப்பட்டாள். டார்சியை பற்றியோ விக்காமை பற்றியோ நினைக்கும்போது அவள் எப்படி இந்த அளவிற்கு கண்மூடித்தனமாக ஒருதலை பட்சமாகவும் வீண் பெருமையுடனும் முட்டாளாகவும் இருந்திருக்க முடியும் என்று நினைக்க தோன்றியது. நான் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டுள்ளேன் என்று நினைத்த அவள் எனக்கு சிறப்பாக மதிப்பிட தெரியும் என்று பெருமைப்பட்ட நான் என்னுடைய திறமையில் எனக்கிருந்த மதிப்பு, என்னுடைய சகோதரியின் தாராளமான நேர்மையான மனப்பான்மையை கண்டித்தவள் தேவையில்லாமல் தவறான சந்தேகத்தாலும் என்னுடைய வீண் பெருமைக்கு சந்தோஷம் சேர்த்துள்ளேன்.
இந்த உண்மை தெரிய வந்து எவ்வளவு தாழ்மையான உணர்ச்சியை தருகிறது. இருப்பினும் இது எனக்கு நியாயமான அவமானம்தான். நான் காதல் வயப்பட்டிருந்தால் நான் இந்த அளவிற்கு மோசமாக கண்மூடித்தனமாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் காதல் அல்ல, வீண் பெருமைதான் என்னுடைய தவறு. ஒருவர் விரும்பியதால் மகிழ்ந்து மற்றொருவர் நிராகரித்ததால் புண்பட்டு எங்களுடைய அறிமுகம் தொடங்கிய நாள் முதல் அவர்கள் இருவர் விஷயத்திலையும் என்னுடைய எண்ணங்களையும் மற்றும் அறியாமையையும் ஆதரித்து விவேகத்தை புறக்கணித்து விட்டேன். இந்த நொடி வரை நான் என்னையே புரிந்து கொள்ளவில்லை. அவளுடைய எண்ணங்கள் ஜேனிடமிருந்து பிங்கிலியிடமோ வரிசையாக சென்றன. டார்சியின் விளக்கம் அந்த இடத்தில் போதுமானதாக இல்லை என்பதை நினைவுபடுத்தி கொண்டு அதை மீண்டும் படிக்க ஆரம்பித்தாள். இரண்டாவது முறையாக படித்ததின் விளைவு மிகவும் வேறுபட்டது. எப்படி அவளால் அவனது வலியுறுத்தலை ஒரு விஷயத்தில் நம்பாமல் இருக்கவும் மற்றொரு விஷயத்தில் நம்பவும் முடியும்? அவளுடைய சகோதரியின் ஈடுபாட்டை பற்றி அவன் முற்றிலும் சந்தேகமே படவில்லை என்று எழுதியிருந்தான். சார்லட்டின் கருத்து எப்பொழுதும் அவ்வாறு இருந்தது என்பதை அவளால் நினைவு கூற முடியவில்லை. ஜேனை பற்றி அவன் விவரித்தது நியாயமானதுதான் என்று அவளால் ஒத்துக்கொள்ள முடிந்தது. ஜேனுடைய உணர்வுகள் தீவிரமானதாக இருந்தாலும் கூட அவள் அதை வெளியில் காண்பித்து கொண்டதில்லை. அவளுடைய போக்கிலும் நடத்தையிலையும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருக்கும் நிலை இருந்தது. அவளுக்கு விவேகமானகவும் நடந்து கொள்ள தெரியவில்லை. அவளுடைய குடும்பத்தினரை பற்றி எழுதியிருந்த பகுதிக்கு வந்தபோது அது இழிவுபடுத்துவது போல எழுதப்பட்டிருந்தது நியாயமானதுதான். அதை படித்தவுடன் அவளுடைய அவமானம் மேலும் அதிகரித்தது. அந்த குற்றத்தின் நியாயம் அவள் மறுக்க முடியாத அளவிற்கு வலிமையாக இருந்தது. அவன் குறிப்பாக சொல்லி காண்பித்த சந்தர்ப்பங்கள் நெதர்ஃபீல்டு நடனத்தில் நடந்தவை. அவன் முதலில் தெரிவித்த கண்டனங்களை எல்லாம் உறுதிப்படுத்தியது. இவை யாவும் அவளை விட அவனை அதிகம் பாதித்திருக்க முடியாது. அவளை பற்றியும் அவளுடைய சகோதரியை பற்றியும் பெருமையாக பேசியது சந்தோஷத்தை அளித்தது. அது அவளுக்கு ஆறுதலை அளித்தாலும் தன் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை பற்றி அவமரியாதையாக பேசியது ஆறுதலாக இல்லை. நெருங்கிய உறவினர்களான குடும்ப அங்கத்தினர்களாலேயே ஜேன் ஏமாற்றம் அடைய நேரிட்டது என அவள் கருதினாள். கண்ணியமில்லாத நடத்தையில் எவ்வாறு இருவருடைய நற்பெயரும் கணிசமாக பாதிக்கப்பட்டது என்று நினைத்து பார்க்கும்பொழுது இதுவரை அடையாத அளவிற்கு பெரும் துயரத்தை அடைந்தாள். 2 மணி நேரமாக வெவ்வேறு வகையான எண்ணங்களுடன் நடந்தவைகளை மீண்டும் மனதில் கொண்டு வந்து பரிசீலனை செய்து நடந்தவைகளை பற்றி எண்ணி திடீரென்று ஏற்பட்ட இந்த முக்கியமான திருப்பத்திற்கு தன்னைத்தானே முயன்ற அளவுக்கு சமாதானப்படுத்தி கொண்டு அந்த பாதையில் அலைந்து கொண்டிருந்த பின் களைப்பு மேலிட்டதாலும் நீண்ட நேரமாக வீட்டில் இல்லாதது ஞாபகத்திற்கு வந்ததாலும் வீடு திரும்பினாள். எப்பொழுதும் போல் சந்தோஷமாக இருப்பதைப் போல தோற்றமளிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தாள். தன்னை பேச விடாமல் தடுத்து விடுமோ என்று எண்ணி அந்த எண்ணங்களை அடக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவள் இல்லாத சமயத்தில் ரோசிங்ஸில் இருந்து அவ்விரு ஆடவர்களும் வந்திருந்தனர் என்ற விஷயம் அவளுக்கு உடனே தெரிவிக்கப்பட்டது. டார்சி விடை பெறுவதற்கு சில நிமிடங்களே இருந்தான் என்றும், ஆனால் அவள் திரும்பி வருவாள் என்று எண்ணி கர்னல் பிட்ஸ்வில்லியம் அவர்களுடன் 1 மணி நேரம் வரையிலாவது அமர்ந்திருந்தான் எனவும் தெரிந்தது. அவளை தேடி அவள் பின்னே செல்லவும் முடிவு செய்திருந்தான். அவனை பார்க்க முடியவில்லையே என வருத்தப்படுவது போல காண்பித்தாலும் உண்மையில் அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். பிட்ஸ்வில்லியம் இப்பொழுது ஒரு பொருட்டல்ல. அந்த கடிதத்தை பற்றி மட்டுமே அவளால் நினைக்க முடிந்தது. அத்தியாயம் 36 முடிந்தது.